திருட்டை தவிர ஹீரோவுக்கு எதுவுமே தெரியாது. போலீஸ்கிட்ட மாட்டுற ஹீரோ தப்பிச்சோம் பொழைச்சோம், இனிமேல் நான் இந்த தொழிலை செய்ய மாட்டேன் அப்படின்னு குலசாமி கிட்ட வேண்டிக்கிட்டு காதலிச்சவளை இழுத்துக்கிட்டு ரேணிகுண்டா போகிறாரு. அங்கே ஒரு 6 மாதம் வாழ்க்கையை ஓட்ட நம்ம புதுசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி சொந்த ஊருக்கு மனைவியை கூட்டிகிட்டு வராரு. ஏற்கனவே அப்பா கிட்ட திருடிட்டு போயிட்டு ஊர் பக்கம் ஒதுங்காமல் இருந்த ஹீரோ அப்பாவை நேருக்கு நேராக பார்க்குறப்ப பேச வார்த்தை வரல. என்னடா மறுபடியும் இட்லி கடை பார்ட் 2வா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. படம் பார்க்குறப்ப அந்த ஜர்க்கு எனக்கும் தான் இருந்தது. அங்கங்கே இந்த லேயர் அப்படிங்கிறது வந்துட்டு போனதுங்கிறது உண்மைதான். இருக்கிற 8 ஏக்கராவை விற்றுட்டு அதில் எனக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன்னு அப்பா கிட்ட கேட்க அவரு கடுப்பாகி அந்த பத்திரத்தை கொண்டுட்டு போய் தான் நான் அடமானம் வச்சு டிராக்டரை வாங்கி காட்டை ஓட்டுறேன். கல்ஃபில் வார் நடக்கிறதுனால ஆயில் கிடக்காம டிராக்டர் ஒரு மூலையில் கிடக்குது. லோன்காரனோ பஞ்சாயத்து மேலே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறான். காட்டை எப்போ வேணால் ஜப்தி பண்ணுவாங்க. நான் சொல்லி இந்த ஊர் மக்கள் ஏகப்பட்ட பேர் டிராக்டரை வாங்கி தொலைஞ்சிட்டானுங்க. அவங்காட்டையும் ஜப்தி பண்ணிடுவானுங்க. என்ன அழகு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் நீ வந்து காட்டை வைக்கிற வீட்டை வைக்கிறாங்கிற அப்படின்னு கடுப்பாவ இந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேயில் கோட்டையை விட்றாரு டேரக்டர். இது நடந்தால் தான் படத்தில் சுவாரஸ்யம் வரும்னு நினைக்கிறாரு. அது இல்லாமல் ஏன் பண்ணவே முடியாதா? இட்லி கடையில் பண்ண தப்பு தான் இங்கேயும் பண்ணுறாங்க. அப்பாவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் மகன் வெகுண்டு எழுகிறான் அப்படிங்கிறது அது தேவையில்லாத வேலை. அப்பா உயிரோடையே இருக்கட்டும். அப்பாவுடைய பஞ்சாயத்தை நான் தீர்த்து வைக்கிறேன்னு பையன் இறங்கினா என்ன? அப்பா செத்தாதான் பஞ்சாயத்தில் இறங்கி பையன் வந்து ராபின்ஹுட் மாதிரி பணம் எல்லாம் தேடி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பானா என்ன? அப்போ உயிரோடு இருக்கிறப்ப இந்த சம்பவத்தை பண்ணிட்டுமே அதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது ப்ரிடிக்டபிளான ஸ்கிரிப்ட் தான். என்ன மாதிரியான லேயரில் திருட போகிறார் அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த படத்தில். ஃபைனலாக காட்டை மீட்டாரா, இருக்கிற கிராம மக்களுடைய காட்டையும் மீட்டு கொடுத்தாரா அப்படிங்கிறது தான் படம். ஆனால் இட்லி கடையோட இதை கம்பேர் பண்ணுறப்ப இது எவ்வளவோ பரவாயில்ல. இதில் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா இதில் நல்லாவே பண்ணியிருக்காரு டைரக்டர் விக்னேஷ் ராஜா. தனுஷ் எப்பயும் போல தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அழகாக இந்த படத்துலையும் வெளிப்படுத்தியிருக்காரு. இட்லி கடையில் கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்கும். இதில் கரெக்டாக அந்த லிமிட்டாக கண்ணில் எந்த இடத்துல தண்ணி வரணுமோ அந்த இடத்துல மட்டும் உர வச்சுட்டாரு. வாசாமிங்கிற பாட்டை பாடாமல் இருந்தது நல்லதாக போச்சு சாமி. ஏன்னா அதுக்கான சுச்சுவேஷன்லாம் இங்கே இருக்குது. இங்கேயும் ஜிவி பிரகாஷ் சில பாடல்கள் எல்லாம் போட்டிருக்கிறாரு. ஊர் சம்பந்தமாகவும் அப்பா சம்பந்தமாகவும் போட்டிருக்காப்ல. அது கொஞ்சம் பிசிறு தட்டினாலோ இல்லை நீங்கள் ஏற்கனவே இட்லி கடையை பார்த்து காண்டா இருந்தாலோ இந்த படம் உங்களையே கடுப்பேற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். முக்கியமாக இன்ட்ரோவுக்கு முன்னாடி வரக்கூடிய சீன் அப்படிங்கிறது செமையாக பில்டப் பண்ணி இருந்திருப்பாங்க. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. தேட்டரில் நல்ல கிளாப்பு செம ரெஸ்பான்ஸும் இருந்தது. இன்ட்ரோவுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய பரபரப்பான காட்சிகளுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னா சூரஜும் ஜெயராமும் தான். நம்ம ஜெயராமை இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. அழகாக டீசெண்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ரொம்ப எமோஷனலான கேரக்டர் அப்படிங்கிறது கேஎஸ் ரவிக்குமார் தான். அவர் அந்த ரோட்டில் படுக்க வச்சுருக்கக்கூடிய இடம்லாம் மேக்ஸிமம் லேடிஸுக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துடும். சில அப்பா சென்டிமெண்ட் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு பையனுக்குமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது உள் மனதுக்குள்ளார பூந்துன்னா குபீர கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். என்கிட்ட இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான். அவனை பார்த்த உடனே அடிக்கணும் அப்படின்னு தோணல. என்னடா எப்பட்றா இருக்க அப்படின்னு கட்டி அணைச்சிக்கிட்டு வா உனக்காக வேண்டுதல் வச்சுட்ருக்கிறேன், ஒரு கடாயை வாங்கி வெட்டிடுவோம் அப்படின்னு அன்பா கூட்டிகிட்டு போவாப்புல. ஆனால் பையன் வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கான் அப்படின்னு நினச்ச உடனே உசுரை விட்டுருவாப்புல. கதாநாயகி இந்த படத்தில் வேலையே கிடையாது. மமிதா பஜு ஒரு 2-3 சீன் வராங்க, 4-5 சீனு அழுகுறாங்க, அவ்வளோதான். அவங்கள ஓரமாக நகர்த்தி வச்சிடலாம் இந்த படத்தில். சூரஜ் ஓப்பனிங்லேயே ஒரு பிட்டு ஒன்று போடுவாப்புல. சார் இந்த மாதிரி என் ஃபோட்டோ வந்ததுன்னா நல்லாயிருக்கும். ரிட்டையர்ட் ஆகிறப்ப நான் ஒரு நல்ல ப்ரொமோஷனில் போயிட்டு ஒரு இன்க்ரிமெண்ட்டும் ஒன்று வரும் அப்படிங்க. அதுக்கு உல்ட்டாவாக ஒன்று நடக்கும். இவருக்குள்ளார ஒரு வெறி ஒன்று இருக்குது. அந்த கேரக்டரை எங்கே இதே மாதிரியான சம்பவம் நடக்குதோ அவனை நான் தான் பிடிப்பேன் அப்படின்னு தேடி பிடிச்சி வந்து அந்த கேஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆகிறது. குறிப்பாக பேங்க்கில் ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் சேமாக நடந்துட்டுருக்கிறப்ப பதட்டத்துக்கு உச்சிக்கே போயிடுவாப்புல. இந்த இது இருக்கும் பாரு, இது உங்கள் இதில் அது கொடு அப்படின்னு. என்ன சார் ஒன்று இல்லையா, அந்த இது இருக்கும்ல அது கொடு அப்படின்னு. ஓ என்ன சார் வேணும் அப்படின்னா மேப்பியா குடியா எனக்கு அப்படின்ட்டு ரொம்ப பதட்டப்படுவாப்புல. கிளைமேக்ஸ்லையும் இவர் பண்ணக்கூடிய ட்ராமா நல்லாவே இருந்தது. இதில் மாமா கேரக்டரில் வரக்கூடிய கருணாஸ் அப்பப்போ அடிக்கிறதும் என்னையா பண்ணுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படிங்கிறதும் ஒரு பேங்க் ராபரி ஒன்று நடக்கும். இதுக்கு முன்னாடி உன் மாமனா தானே பார்த்துருக்க அப்படிங்கிற கொடுக்குற பில்டப்பு இந்த படத்தில் எங்கடா காமெடியே இல்லைன்னு நினைக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு காமெடி வந்துட்டு போகும். ஆனால் கிளைமேக்ஸில் எங்கே இவரை காணோம் அப்படிங்கிற கேள்விகளும் ஏதோ கால் சீட் இல்லாமல் விட்டுட்டிங்களா. பிருத்திவி பாண்டியராஜன் ஓப்பனிங் சீனே இவருக்கு தான்.
அண்ணே என்னை மன்னிச்சிருங்க அண்ணே அப்படின்னு எஸ்கேப் ஆகிற ஆள் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் ஸ்க்ரீன்குள்ளாரையே வருவார். குறிப்பாக ஆடுகளம் நரன் வரக்கூடிய காட்சி. பேங்க்கில் யாரையுமே காணுன்னு சுற்றி முற்றி பார்த்தா ஒரு ஆள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருப்பாப்புல, இன்னொரு ஆள் மேஜையில் உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு நோட்டை கிறுக்கிட்டு இருப்பாப்புல. இந்த காட்சி தேட்டரில் பார்க்குறப்ப செம கிளாப் பண்ணுவீங்க. இன்னொன்று, இந்த சீன் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நடக்கும். செம பில்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. வேத்து ஊத்தும் அதில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு பில்டப் சீனு இது. டிஓபி தேனி ஈஸ்வர். முக்கியமாக இந்த படத்தில் அவர் தாங்க ஹீரோ. ஏன்னா ராமநாதபுரத்தை வறட்சியை கண்ணு முன்னாடி அழகாக ப்ரெசன்ட் பண்ணியிருந்திருப்பார். பருத்தி காடு பற்றிக்கிட்டு எரியறதாகட்டும், அந்த வறண்ட காடாகட்டும், சோகமான முகத்தோடு நின்றுட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் ஆகட்டும், இயல்பான முகங்கள் அப்படின்ட்டு அந்த ஊர் மக்களாகட்டும், கே.எஸ். ரவிக்குமார் ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், எல்லா கேரக்டருமே இயல்பான மனிதர்களாக காட்டினதில் இவருக்கு பெரிய பங்கு இருக்குது. கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஒரு காட்சி தான் படமே. இவ்வளோ தூரம் நடந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணமும் அந்த ஒரே ஒரு சீன் தான். கே.எஸ். ரவிக்குமாருடைய கால் அந்த மண்ணில் பட்டு அப்படியே கீழே சைலண்டாக இறங்கிட்டு போகிறது. ஒட்டுமொத்த சினிமாவையும் அந்த ஃப்ரேமுக்குள்ளார அடக்கியிருந்திருப்பார். இவ்வளோ தான் உலகம், இதுக்கு தான் ஆசைப்பட்டது இந்த மனசு அப்படிங்கிறத. ஃபைனலி உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இட்லி கடை ஞாபகத்தில் வந்ததுன்னா அந்த டோனை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த படத்தில் இன்வால்வ் ஆனால் இந்த படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.